ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறேன். நான் அரைப்படி அளக்கில் ஒரு அளக்கு அரிசி எடுத்து தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சியில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்குங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கி விடுங்க. இது கூடவே கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த ஒரு அரைப்படி அளக்கில் 2 அளக்கு தண்ணி சேர்க்கணும். ஒரு அளக்கு தண்ணி, ஒரு அளக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அரிசியை நல்லா கழுவிட்டு இப்போது நல்லா முறை கூட்டி வர இந்த ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு.